ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Pirislife சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டோனட் பன் வச்சுட்டு எப்படி நம்ம ஹேரை வந்துட்டு செட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த டோனட் பன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டைப் ஆஃப் ஹேரா இருந்தாலுமே பர்ஃபெக்டா வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து ட்ரெடிஷ்னலா வந்துட்டு saree இந்த மாதிரி வியர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஹேர் டூ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டான பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கணும். நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்ட்டிஷன்ல வந்து பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன்ல தான் நான் வந்து பன் வந்து செட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட் கோட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க சென்டர் பார்ட்ல இருந்தா நீங்க எடுக்கணும். ஸோ இதே மாதிரி மேட்ச் பண்ணிட்டே வாங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோணையா இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஹேர் பார்ட்டிஷன் எடுக்கணும். ஸோ இங்க இருந்து இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் ஹேர் வந்துடும். சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் நீங்க எடுத்து. ஸோ இந்த பார்ட்லயுமே நம்ம ஒரு கிளிப் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கிளிப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கிளிப்பை வந்து நீங்க செட் பண்ணி அதே மாதிரிதான் இந்த பக்கம் இருக்க கிளிப்பையும் நீங்க செட் பண்ணி அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம கிளிப் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹேர் வந்துட்டு இருக்கும். பாத்தீங்களா? ஸோ இந்த ஹேர்ல வந்துட்டு உங்களுக்கு சி பார்ட் தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இதுல வந்துட்டு ஒரு பேண்ட் மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஹேரை நீங்க நல்லா வந்து போனி டைல் மாதிரி போட்டுக்கலாம். எப்பவும் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி டோனட் போடும் பொழுது கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்துக்கு கீழே அப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ நான் வந்து இந்த டோனட் பன் தான் இன்னைக்கு செட் பண்ண போறேன். இந்த டோனட் பண்ண நீங்க செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு உங்களோட ஹேரை வந்து நல்லாவே செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு பேண்ட் வந்துட்டு மார்க்கெட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் நம்ம சின்ன வயசுல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேண்ட் வச்சு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பேண்ட் போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஹேரை வந்து செட் பண்ணிக்கலாம். நான் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பேண்ட் வந்து நல்லாவே செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹேர்ல இந்த டோனட் பன்னை நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேர் பீன்ஸ் வச்சு நம்ம ஹேர்
இந்த மாதிரி நெட் வந்துட்டு நமக்கு எப்பவுமே மார்க்கெட்ல வந்துட்டு அவைலபிளா வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த நெட் வந்துட்டு நீங்க ஃபுல்லாவே வந்துட்டு செட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து நீங்க என்ன இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பேக்ல இருக்க இந்த டோனட் ஹேர் டூ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் ஃப்ரண்ட்ல வந்துட்டு எந்த மாதிரி ஹேர் டூ பண்றேன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஹேர் டூ வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எந்த டைப்ல ஹேர் வேணுமோ நீங்க அந்த மாதிரி நீங்க ஹேர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரியும் இந்த மாதிரி ஒரு டைப்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஸ்க்ரோல் ஹேர் டூவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்களா ஹேருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் எடுக்கும். ஹேர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியா தெரியும், அதுக்காக தான். ஸோ இது எடுத்துட்டு ரெண்டா நான் டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்றேன், அகைன் நான் ஸ்க்ரோல் பண்றேன். ஸோ இந்த பார்ட்ல இருக்க ஹேரை நம்ம அப்படியே இந்த மாதிரி எடுத்து இதே மாதிரி நம்ம ஹேர் வந்துட்டு ஃபுல்லாவும் எடுத்து நம்ம அழகாவும் ஸ்க்ரோல் பண்ணி சரிதான் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க பேலன்ஸ் இருக்க எல்லா ஹேரும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்க செட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு லேயரிங்கா வந்து தெரிச்சிடும். இப்போ வந்துட்டு நீங்க ஸ்லைட் வச்சு நல்லாவே இந்த மாதிரி செட் பண்ணீங்கன்னா இப்போ பேலன்ஸ் ஹேர் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நான் இங்கேயும் பண்ண போறேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லென்த் வந்துட்டு அதிகமா புரியும். ஸோ சேம் ஹேர் டூ நெக்ஸ்ட் பண்ண போறேன். இதே மாதிரி இங்கேயும் கரெக்டா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்க மாதிரி நீங்க இந்த இடத்துல பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நேரில் எடுத்து இப்படி ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து கேட்சும். ஸோ உங்களுக்கு இங்க ஹேர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைட்டா ஹேர் எடுத்து விட்டுக்கலாம். அப்படி வேண்டாம் நினைக்கிறவங்க பரவாயில்ல, இந்த மாதிரி ஹேர் வந்து எடுத்து. ஸோ இப்போ இந்த ஹேர் நம்ம எப்படி ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹேரை இந்த கொண்ட பின் வச்சு நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி கொண்ட பின் வச்சு நம்ம ஹேர் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஹேரை இப்படி